ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கௌராமி பற்றிங்க. அதாவது கௌராமியை பற்றின ஒரு இன்ட்ரோ தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரீடிங் டே பை டே ப்ரீடிங் வந்து கௌராமி பற்றினேன். ஸோ எனக்கு இவ்வளோ நாள் கௌராமி வந்து கிடைக்காம இருந்துச்சு. இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு நண்பர் வந்து பக்கத்து வீட்டு பையன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காப்புல கௌராமி. இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே மேல் கௌராமி, ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஒரு இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம சேனலில் நம்ம வியூவர் ஒருத்தரோட வீடியோவோட நம்ம உள்ள போகலாம், சரிங்களா? வாங்க. ஹாய், வேதா ஃபிஷ் ஃபார்முக்காக சென்னையிலேருந்து கார்த்தி. இது என்னுடைய 3 ஃபீட் ஃபிஷ் டேங்க்கு, பிளான்டட் டேங்க்கு எல்லாமே லைவ் பிளான்ட்ஸு. இதில் வந்து அசூரி, சிங்கப்பூர் மாசு, பிலியா மாசு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா யூஸ் பண்ணுறேன். அசாசன் ஸ்னைல் இருக்குது, ஷ்ரிம்ப்ஸு நிறையா இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கார்பெட் பிளான்ட் கியூபாக வச்சுருக்கேன். இது நல்லா கார்பெட் பண்ணும். மைக்ரோந்த மாடிஸ் இருக்குது, ஜாப்பனீஸ் கேர் கிராஸ் இருக்குது. இது ஃபுல்லாக பகூபா, நல்லா டார்க்காக வளர்ந்துருக்கும். அனுபியாஸ் நேனோ வச்சுருக்கேன். இது ராக்லேயே வச்சுக்கலாம், மண் வேணும்னு இல்லை. இது வந்து பேலன்சி சர்ஃபேஸ் ஸ்கீமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே சர்ஃபேஸில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிடும். கூலிங் ஃபேன் வச்சுருக்கேன் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. எல்இடி லைட் வந்து 150 வாட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேலே கூலிங் ஃபேன் வச்சுருக்கேன் லைட்டுக்காகவே. இதெல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் சிஸ்டம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபில்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தண்ணி வந்து வெளியில் போய் கீழே இறங்கிட்டு இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகிட்டு மறுபடி டேங்க்கு சைக்கிள் ஆகிடும், ஓகேவா? இதுவும் வந்து நானே செஞ்சுக்கிட்டேன் ஃபில்ட்ரு. CO2 சிஸ்டம் வந்து டெய்லி 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். CO2 லைட்டு ரெண்டுமே டே டயத்தில் 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த 8 ஹவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேனுவலாக நான் பண்ணும்போது சில நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் ஆட்டோமேட்டிக் சுவிட்சு. JPL ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். மைக்ரோ புல்லட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது, ஃபிஷ், நியான் பெட்ரா எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பேட் இதெல்லாம் வந்து உரம் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கௌராமி. இந்த கௌராமி மீன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மோரோவர் சேம் வந்து பீட்டா ஃபிஷ் மாதிரி தான், சரிங்களா? ஆனால் இது பீட்டா ஃபிஷ்ஷோட சைஸில் ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. ஒரு 6 இன்ச்லேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் நல்லா பெருசாக வளரும், சரிங்களா? இதோட இன்னும் நல்லா பெருசாகவும் வளரும். சைனா அந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து வெட்டி சாப்பிட்றாங்க, சரிங்களா? அந்தளவுக்கு நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன் இது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பீட்டா ஃபிஷ் மாதிரியே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற ஒரு இனம் தான். பபுள் நெஸ்ட் கட்டி அந்த மாதிரி தான் இது பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்டான மீனுங்க. சொல்லப்போனால் எல்லா மீனோடையும் இது ஒத்து போகும். கம்யூனல் டேங்க்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கௌராமியை. நான் இது வரைக்கும் கம்யூனல் டேங்க் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ காண்டி நான் இந்த இதில் வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸாக வரும். இதுவே நல்ல பெரிய சைஸ் மேல் தான். அந்த கௌராமியை நல்ல பெரிய சைஸ் மேல். நல்லா பாருங்கள். இதுக்கு ஃபுட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணுறது வந்து நார்மல் பெல்லட்டே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளவரானோட பெல்லட் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா நல்லா கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்லா வளரும். இருக்குது எக்கு நல்லா சாப்பிடும். இது வந்து ஒரு கம்யூனல் ஃபிஷ்ஷும் சொல்லலாம், டெரிட்டோரியல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம், சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ஒரு ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரீடிங் பண்ண போகுது அப்படின்னா அப்போ வந்து இது டெரிட்டோரியலாக மாறிடும், சரிங்களா? ஸோ அதோட டெரிட்டரிக்குள்ளே யாரையும் விடாது, அந்த மாதிரி படிக்கணும். ஒரு பபுள் நெஸ்ட் கட்டிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருந்துக்கணும். மிச்ச டைமில் இது வந்து இப்போ நான் எல்லா மேலேயும் நான் காமனாக தான் உள்ளே தான் விட்டுருக்கேன். எதுவும் அட்டாக்லாம் எதுவும் பண்ணலை, நல்லா இருக்குது, ஓகேங்களா? நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தாங்க இது. வேறு இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்.
இதுக்கு வந்து நீங்கள் ஹைடிங் ஸ்பேஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா இந்த மீனுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹைட் ஆகிக்கிறோம் அது. இந்த கௌராமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலரில் வருது. ப்ளூ கலரில் வருது, எல்லோ கலரில் வருது. இது வந்து பேர்ல் கௌராமின்னு சொல்லலாம். இது பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பேர்ல் கௌராமி. இது வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஒயிட்டு, அப்புறம் இந்த மாதிரி பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து மேல். ஓகேங்களா? இதோட ஃபின்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நல்லா பெரிய சைஸ் மீன் இது. ஸோ இதை வந்து நான் வந்து இனிமேல் டே பை டே வந்து ப்ரீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத போடுறேன் நான், ஃபீமேல் கிடச்சதுமேவும். ஸோ இப்போ நான் இந்த மேல் எல்லாமே நான் தனியாக விட்டுருக்கேன். இதுக்குள்ளே நான் எல்லாமே பிளான்ஸ் நிறையா போட்டிருக்கேன், லைவ் பிளான்ஸ் நிறையா போட்டிருக்கேன், மணி பிளான்ட் போட்டிருக்கேன். ஸோ நல்லா இது வந்து கொஞ்சம் இந்த மீன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கௌராமி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேரா கௌராமியை வாங்கி போடுங்க. இன்னொன்று, இது வெளியில் குதிக்குங்க. ஃபுட்டெல்லாம் எடுக்க வந்துச்சு அப்படின்னா வெளியில் குதிக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? வெளியில் குதிச்சிரும். அதனால் நீங்கள் பிளான்ட்லாம் எதுவும் இல்லாமல் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வைங்க. ஸோ வெளியில் குதிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லாவே சாப்பிடும், இது நிறையா சாப்பிடும் இந்த மீன். நீங்கள் எவ்வளோ ஃபீட் பண்ணாலும் சாப்பிடும். அதனால் லிமிட்டாக ஃபீட் பண்ணுங்கள் இதுக்கு. ஏன்னா ஜாஸ்தி ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேங்க் அழுக்காயிரும். டேங்க் அழுக்காச்சுன்னா அப்புறம் இதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ஹீட்டர் அவசியம் கிடையாது. இது என்ன டெம்பரேச்சர்னாலும் இதை அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஹீட்டர் வைக்கணும், ஹீட்டர் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து ஹீட்டர் கிடையாது, தேவை கிடையாது. ஏன்னா நான் வந்து இவ்வளோ பெரிய சைஸு இதுக்கு முன்னாடி கௌராமி வளர்த்துருக்கேன், இவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் வந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஹீட்ரு இல்லாமல் இருந்துச்சு. இன்னொன்று, இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான அந்த லேப்ரின்த் ஆர்கன் அப்படின்றது இருக்கனால ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கணும். அப்பப்போ மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிடும் ஏர்லேருந்து. பாருங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் இந்த கௌராமி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த கௌராமி பற்றின இன்ட்ரோ இதுதான். ஸோ இதை எப்படி ப்ரீட் பண்ணலாம், அதுக்கான என்னென்ன இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ stay tuned for my channel.